காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம். காவேரி தண்ணி தமிழகத்துக்கு கர்நாடகா கொடுக்க முடியாது என்று சொன்னால், அதற்கு பிரகாஷ் ராஜ் தான் காரணம் என்று சொன்னால், அது சரி என்றால் இது சரி. இவர்களின் மனநிலையே ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வக்ர எண்ணம் கொண்ட ஒரு மனநிலை. அவரை பற்றி பேசுவதற்கு கூட எனக்கு நான் கூசுகிறது. ஏனென்றால் பாலஸ்டைன் என்ற ஒரு நாட்டை இவர் அங்கீகரிக்கவில்லை என்பதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா? அமெரிக்கா இதற்கு பின்புலமாக செயல்பட்டிருக்கலாம் என்று எல்லோரும் கருதுவதற்கு முக்கியமான காரணம், ஆப்கானிஸ்தான் இஸ் a graveyard of empires என்று அழைக்கப்படும் நாடு. ட்ரம்ப் அதே வாயால் ரஷ்யா இடங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது பேசியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரள ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், பாக்ராம் விமான நிலையம் அதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானில் நாங்கள் தான் இதை கட்டி கொடுத்தோம் அப்படின்னு அமெரிக்கா கிளைம் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அப்படி கேட்டிருக்காரு. இதுக்கு ரஷ்யா அப்படிலாம் கிடையாது, இதை நாங்கள் கட்டி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ராம் விமான நிலையத்தை இப்போ ஏன் சார் ஒரு பேசு பொருளாகிறதுக்கான காரணம் என்ன? அது விமான நிலையம் இல்லை, அடிப்படையில் அது விமான தளம். ஓகே, இராணுவ தளம். ஆக்சுவலாக அதை கட்டினது 1980களில் ரஷ்யா சோவியத் யூனியனாக இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த போது 1980களில். அப்போ அவர்கள் காபூலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விமான தளம் தான் இந்த பாக்ராம் பேஸ். இதை சோவியத் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். காபூலை யார் நெருங்க வேண்டும் என்றாலும் அங்கே அந்த பேஸை கைப்பற்றினால்தான் நெருங்க முடியும். அங்கே தான் பல விமானங்கள், போர் விமானங்கள் எல்லாமே நிறுத்தப்படும். ஓகே, காபூல் ஏர்போர்ட்டை விட்டுருங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை விட்டுருங்க. அதை தவிர்த்து ஒரு மிகப்பெரிய இராணுவ தளமாக இது செயல்பட்டது. இது கொஞ்ச நாள் ஏர்போர்ட்டாகவும் செயல்பட்டதா சொல்கிறாங்களே சார்? சில காலங்களுக்கு. ஏன்னா காபூல் ஏர்போர்ட் செயல்படாத போது இதை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகே. அதற்கப்புறமா 2001 அமெரிக்காவோட பிடியில் ஆப்கான் வந்தப்புறம் முதல் தாலிபான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தாலிபான் ஆட்சியை அகற்ற பிற்பாடு பாக்ராம் பேஸ் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வந்தது. அங்கே குடியிருப்பதற்கு இராணுவ வீரர்களுக்கு, அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கும் ப்ளஸ் நேட்டோ வீரர்களுக்கும் குடியிருப்பதற்கு வீடுகள், ஆயுத கிடங்குகள், விமானங்களை நிறுத்தி வைக்கும் இடங்கள், ப்ளஸ் அதில் இருக்கிற ரன்வே ஒன் ஆஃப் தி நீளமான ரன்வே, பெரிய ரக விமானங்கள், கனரக விமானங்கள் எல்லாமே தரையிறக்க முடியும் அங்கே. அந்த விமான தளத்தை கட்டி அமைத்தார்கள் அமெரிக்கர்கள். அதை கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகள் வரைக்கும் 2001 அவங்க கைப்பற்றின பிற்பாடு ஒரு 3-4 ஆண்டுகள் அது கட்டுறதுக்கு, மேம்படுத்துவதற்கு அவங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அடிப்படையாக பார்த்தீங்கன்னா 2005 முழுமையாக அது யூசேஜுக்கு வந்ததுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2021 தோஹாவில் நடந்த உடன்படிக்கைப்படி, அதாவது கத்தாரில் தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த உடன்படிக்கைப்படி அமெரிக்கா தன் துருப்புகளை ஆப்கானிஸ்தானை விட்டு விலக்கி கொள்ளும், தன் இராணுவத்தை. ஆப்கானிஸ்தானோட தலையெழுத்து ஆப்கானிஸ்தான் மக்களை தீர்மானிப்பார்கள் என்று விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். செல்லும்போது அந்த விமான தளத்தில் போர்க்கருவிகள், விமானங்கள், குறிப்பிட்ட ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள்,
துப்பாக்கிகள், சிறு ரக பீரங்கிகள், ஆர்மு ட்ரக்ஸ், அதாவது குண்டு தொலைக்காத ட்ரக்குகள், இது மாதிரி ஹம்மர் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஹம்மர், ஓகே, அது மாதிரி ட்ரக்குகள், ப்ளஸ் நவீன ரக இரவில் சண்டை போடக்கூடிய உபகரணங்கள், இதையெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயில் மதிப்புள்ள, டாலர்கள் மதிப்புள்ள உபகரணங்களை அங்கேயே அமெரிக்கா விட்டுவிட்டு சென்று விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு பிறகு இப்பொழுது முழிப்பு வந்துள்ளது. இந்த விமான தளத்தை அதுவும் எங்கே போய் சொல்லியிருக்காரு, கீர் ஸ்டீமருடன் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி பிரிட்டிஷ் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது, அங்கே கூட்டறிக்கைன்னு சொல்ல முடியாது, கூட்டாக அவர்கள் ஊடகங்களை சந்தித்த போது அப்பொழுது சொல்லியிருக்கிறார், சைனாவை கட்டுப்படுத்துவதற்கு பாக்ராம் பேஸ் ஒரு முக்கியமான இடமாக அமெரிக்கா கருதுகிறது, அது நாங்கள் கட்டி அமைத்தோம், அது எங்களுக்கே திரும்ப வேண்டும் என்று. சைனா மட்டும்தான் காரணமா இல்லை இந்தியாவும் அருகில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு காரணம் எடுத்துக்கலாமா சார்? இதில் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்லணும்னா சைனா மற்றும் காரணம் இல்லை. ஒரு பக்கம் அவர்களுக்கு ஈரான் மீதும் குறி உள்ளது. சாபஹார் இதற்கு முன்னோட்டமாக நீங்கள் எடுத்த இன்டர்வியூலேயே வந்திருக்கு. சாபஹார் போர்ட்டுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள தொடர்பு, அதை துண்டிப்பதற்கு விதமாக சாபஹார் போர்ட்டுக்கு அளித்திருந்த தடை, அதாவது தடை நீக்கத்தை, இல்லை தடையில் அதை உட்படுத்த மாட்டோம் என்ற ஒரு விதிவிலக்கை அமெரிக்கா என்ன செய்ததென்றால், அந்த விதிவிலக்கை நீக்கி சாபஹார் போர்ட்டையும் தடைக்குள் எடுத்துட்டு வந்தது. இதனால் இந்தியா பாகிஸ்தானை கடந்து சென்று சாபஹார் மூலம் ஆப்கானிஸ்தானை அடைந்து ஆப்கானிஸ்தான் வழியாக மத்திய ஆசிய நாடுகளை அடைய வேண்டிய ஒரு தொலைநோக்கு பார்வையை முறியடிக்கும் விதமாக சாபஹார் போர்ட் மீது தடை எடுத்துட்டு வந்தார்கள் அமெரிக்கர்கள். ஓகே, இதில் இந்தியா கிட்டத்தட்ட முதலில் $26 மில்லியன், அதற்கப்புறம் $120 மில்லியன், அதன் பிற்பாடு $250 மில்லியன் அளவுக்கு முதலீடு செய்துள்ளது. இந்தியன் போர்ட்ஸ் அத்தாரிட்டி இதில் மிகப்பெரிய பணம் அதில் முதலீடு செய்திருந்தது. இதெல்லாம் இன்று என்ன செய்வது, இன்று அதன் மீது தடை ஏற்பட்டுள்ளது, அடுத்து என்ன நம் நிலவரம் என்று யோசித்து பார்ப்பதும் போதே பாக்ராம் பேஸ் எனக்கு தேவை என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம், இந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, ஆமாம், இந்த ஆயுதங்கள் மெதுவாக தாலிபானிடமிருந்து தேரிக்கே தாலிபானுக்கு தேரிக்கே தாலிபானிடமிருந்து மெதுவாக அந்த ஆயுதங்கள் பலூச் லிபரேஷன் ஆர்மியிடம் செல்கின்றன. பலூச் லிபரேஷன் ஆர்மி, இந்த போராளிகள் அதை உபயோகப்படுத்தும் போது சீனர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள், சீன பாதுகாப்பு அங்கே சென்றவர்களும், பாகிஸ்தான் ராணுவம் மிகப்பெரிய அளவில் கொல்லப்பட்டுள்ளது. திடீரென்று ட்ரம்புக்கு பலூச்சிஸ்தானில் என்ன இருக்கிறது, ஆனால் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது, பாகிஸ்தான் பேச்சை கேட்டு என்ன இருக்கிறது என்று அவர் வந்துள்ளார். ஸோ அவர் அங்கே வரும்போது அமெரிக்க வீரர்களுக்கும் அமெரிக்க தொழில்நுட்ப நிபுணர்களுக்கும் அங்கே வரக்கூடிய பொறியாளர்களுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடாது, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் அமெரிக்க பொருட்கள், அமெரிக்க ஆயுதங்கள் கொண்டே அவர்களை தாக்கக்கூடாது, அது பலூச் போராளிகள் தாக்கக்கூடாது என்றால் இந்த ஆயுதங்கள் வருவதை நிறுத்த வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, அந்த தளத்தை கட்டுப்பாட்டில் எடுத்து வர வேண்டும் என்றால் வெறும் அந்த தளத்தை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியாது. அப்பொழுது முழுமையான அமெரிக்க ஒரு படை, அது பெரிய படையாகட்டும் சிறிய படையாகட்டும், அங்கே ஒன்றை நிறுத்த வேண்டும். எங்கே? பாக்ராம் பேஸில். அந்த படையானது அங்கே நிறுத்தினால் அப்பொழுது தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் 2020 21 அமலுக்கு வந்த ஒப்பந்தம், அது என்ன ஆகும்? அமெரிக்காவே மீறிய மாதிரி கருதப்படும். அப்படி மீறிய மாதிரி கருதப்படுவதால் இப்பொழுது பேசியுள்ள அவர்களின் ஜபியுல்லா முஜாஹித் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமான தொடர்பாளர், அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தாலிபான் அரசாங்கத்தில், அவரே வெளிப்படையாக சொல்லியுள்ளார், இந்த இடத்தை இல்லை, எதையும் நாங்கள் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் என்று. ரெண்டாவது, பாகிஸ்தானை பொறுத்தவரை அமெரிக்கா இந்த இடத்தில் திரும்ப நுழைவது என்பது பாகிஸ்தானுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை. இதால் பாகிஸ்தானுக்கு பெரும் பணம் ஒரு காலத்தில் அவர்களுக்கு கிடைத்தது. தாலிபானை அகற்றுவது என்ற பேரிலோ
வார் அகெயின்ஸ்ட் டெரர், தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்ற பேரிலோ பெரும் தொகை அவர்களுக்கு கிடைத்தது. கடைசியில் அந்த தொகையை ஒரு பக்கம் வாங்கி கொண்டு இன்னொரு பக்கம் உசாமா பின் லாடனை அவர்கள் நாட்டிலேயே ஒழித்திருந்த வரலாறு எல்லோரும் அறிவார்கள். அதை நான் இன்னொரு முறை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதை தாண்டியும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையானது இன்று ஆப்கானிஸ்தான் தொடங்கி கைபர் பக்துன்வா ப்ளஸ் பலூச்சிஸ்தான் அரபிக்கடல் வரை இந்த முழு நீளமான பகுதி, ஒரு பக்கம் ஈரானை ஒட்டி, இன்னொரு பக்கம் மத்திய ஆசியா, குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு காலத்தில் சோவியத் யூனியனுக்கு பகுதியாக இருந்த நாடுகள், தஜிகிஸ்தான், இதெல்லாம் அந்த நாடுகள் ஒட்டி, இந்த பக்கம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சைனா, இப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வகான் காரிடார் மூலம் இந்தியா, இந்த எல்லா இடத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது அமெரிக்காவின் ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. புது பிரச்சனைகளை வளர்ப்பதற்கும் புது யுத்தங்களை தொடங்குவதற்கும் இது ஒரு அச்சாரமாகவும் முன்னோட்டமாகவும் இருக்க போகிறது. நீங்கள் சொன்னது மாதிரியே பாகிஸ்தான் இப்போ கைபர் பக்துன்வா பகுதியில் அந்த நாட்டு மக்களையே அந்த நாட்டு இராணுவம் கொண்டிருக்கு. இதற்கு பின்னாடியும் அமெரிக்காவினுடைய அந்த ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆனால் அவர்கள் பயன்படுத்தியது சைனாவோட LS-6 என்று சொல்லக்கூடிய லேசர் கைடட் பாம் வெடிகுண்டுகள். ஓகே, 8 வெடிகுண்டுகளை தேரிக்கே தாலிபான் இருக்கு என்று கருதி அவர்கள் ஒரு கிராமத்தின் மீது போட்டுள்ளார்கள். ஆனால் அங்கே இருந்தது மக்கள், அங்கே இறந்தது நூற்றுக்கணக்கான மக்கள், அவர்கள் சொல்வது 30 மக்கள் என்று. அதுவே ஒரு அடிப்படை பொய். குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட பல பேர் இறந்துள்ளார்கள். பெஷாவரின் கமாண்டர், கோர் கமாண்டரின் வீட்டு முன்னால் 12 சடலங்களை அங்கே இருக்கும் மக்கள் எடுத்துட்டு வந்து வைத்து போராட்டம் நடத்தியுள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா இதற்கு பின்புலமாக செயல்பட்டிருக்கலாம் என்று எல்லோரும் கருதுவதற்கு முக்கியமான காரணம் இந்த துரந்த் லைன் என்று அழைக்கக்கூடிய லைன், அதாவது கைபர் பக்துன்வாவையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லைக்கோட்டை என்றுமே புஷ்தூன்கள் மதித்ததில்லை, இனிமேலும் மதிக்க மாட்டார்கள். இது பாகிஸ்தானின் இறையாண்மைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமையக்கூடும். மூன்றாவது, இது பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறினால் அமெரிக்கா நாளை ஆப்கானிஸ்தானில் படையெடுக்க வேண்டும் என்றாலோ இல்லை பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அவர்களுக்கு சரியான பாதை கிடைக்காது. ஒரு பக்கம் ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தான் செல்ல முடியாது, இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாம் ஷாங்காய் கோஆபரேஷனில் பகுதியாக உள்ளது, அவர்கள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள். அதன் மூலமாக ஆப்கானிஸ்தானை நுழைய முடியாது. இந்த பக்கத்தில் இருந்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பாகிஸ்தானில் இருந்து நுழைய வேண்டும் என்றால் கைபர் பக்துன்வாவை தாண்டி செல்ல வேண்டும், அதுவும் முடியாது. ஸோ அப்பொழுது எளிதான பாதை எது? ஈரானை வம்புக்கு இழுப்பதை விட, தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானை வம்புக்கு இழுத்து ரஷ்யாவை வம்புக்கு இழுப்பதை விட கைபர் பக்துன்வாவிலேயே நம்ம தேரிக்கே தாலிபானை அகற்றினால் பலூச்சிஸ்தானும் நமக்கு அடிபணியும், கைபர் பக்துன்வாவும் அடிபணியும். இது பாகிஸ்தானுக்கும் லாபமாக இருக்கும், அமெரிக்காவுக்கும் லாபமாக இருக்கும், இது ஈரானுக்கு பாதகமாக இருக்கும், ரஷ்யாவுக்கு பாதகமாக இருக்கும், சைனாவுக்கு பாதகமாக இருக்கும், இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். இந்த திட்டம் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தை வெற்றிகரமாக அமெரிக்காவாலையும் பாகிஸ்தானாலையும் செயல்படுத்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எது செயல்படுத்துவதும் செயல்படுத்தாததும் நாள்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் போர்க்குணம் படைத்தவர்கள் இந்த ஆப்கான் மக்கள். அவர்கள் அமெரிக்காவை மட்டுமல்ல சோவியத் யூனியனையும் தோற்கடித்த வரலாறு உண்டு அவர்களுக்கு. ஏன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் தோற்கடித்த வரலாறு இருக்கிறது அவர்களுக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் இஸ் a graveyard of empires என்று அழைக்கப்படும் நாடு. இட்ஸ் a graveyard of empires என்றால் அது வல்லரசுகளின் செவக்குழி என்று அழைக்கப்படும் பகுதி. அதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த டெரைன், அது எல்லாமே சேர்த்து, அங்க இருக்க பூகோளம், அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இவர் அங்க பெரிய நகரங்கள் என்றால் காபூல், மசாரே ஷரீஃப், கந்தஹார், அங்கும் இங்கும் அந்த நகரங்கள் கூட வாஷிங்டன், நியூயார்க் அல்லது இஸ்லாமாபாத், கராச்சியுடன் கூட நாம் ஒப்பிட முடியாது. ரொம்ப சின்ன நகரங்கள், பெரிய வளர்ச்சி இல்லாத பெரிய நகரங்கள் அல்ல. அப்படிப்பட்ட நகரங்களில் இவர்கள் கைப்பற்றுவது சுலபம், அதை தக்க வைப்பது கடினம். அப்பொழுது அந்த இராணுவம் நகரங்களின் இராணுவங்களாக தான் இருக்கும். நகரத்துக்குள் அவர்களின் அதிகாரம் செலுத்தப்படும், ஆனால் அதற்கு வெளியே அவர்கள் கட்டுப்பாடு இருக்காது. எத்தனை நாள் அது மாதிரி அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும்? அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான குறிக்கோள்
அங்கே இருக்கும் வளங்களை சுரண்டுவது. அமெரிக்காவின் தற்போதைய போக்கு ஆப்பிரிக்காவில் வளங்களை சுரண்ட முடியுமா, அல்லது சென்ட்ரல் ஏசியா, யுக்ரைனையும் சேர்த்து நான் சொல்கிறேன், ஜெலன்ஸ்கி வந்து அவர் நாட்டில் இருக்கும் வளங்களை சுரண்ட முடியுமா, இந்த போரை நிறுத்தமாக கொண்டோ இல்லை போரை காரணமாக கொண்டோ வளங்களை சுரண்ட முடியுமா, ஆப்கானிஸ்தானில் இருக்கும் காப்பர் மைன்ஸ் அதை நாம் கையில் எடுத்து அந்த வளத்தை சுரண்ட முடியுமா, இது போன்ற எண்ணோட்டம் தான் ட்ரம்ப் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பூகோள ரீதியில் ஒவ்வொரு கண்டத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனையை அவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு எந்த ஒரு பூகோள ரீதியில் எந்த ஒரு கண்டமும் விதிவிலக்கில்லை. இல்லை, இன்னொன்று வேற சமீபத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, ரஷ்யாவினுடைய விமானங்கள் அமெரிக்காவினுடைய எல்லை பகுதியில் பறந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு, நான் அதை சுட்டு வீழ்த்துவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து அந்த பத்திரிகையாளரை கேட்க சொன்னதும் அவர் தான், அதுக்கு பதில் சொல்கிறதும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேணும்னே ரஷ்யா கிட்ட வம்புழுக்கிறார் அவர். இல்லை, அவர் வம்பு இப்போ மாத்திரமா இழுக்கிற. உதாரணத்துக்கு ரஷ்யா இஸ் அ டெட் எக்கானமி, இந்தியா இஸ் அ டெட் எக்கானமி என்றார். அதன் பிற்பாடு திரு புட்டின் அவர்கள் அமெரிக்காவுக்கு அலாஸ்காவுக்கு வந்தபோது பேச்சுவார்த்தைக்கு, அப்பொழுது அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்து மரியாதையை கொடுத்தார். அதன் பிற்பாடு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசிய பிற்பாடு போர் நிறுத்தத்துக்கு நாள் குறித்தார், 12 நாட்கள் என்று. அது 12 நாட்கள் இப்பொழுது 1.5 மாதமாக மாறியுள்ளது. அப்படி இருந்தும் எந்த ஒரு நிறுத்தமும் எட்டவில்லை. நாம் இது போக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ட்ரம்பின் செயல்பாடுகளில், இந்த மொத்த அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் வீணாக போய் கொண்டிருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரை. அதனால் இப்பொழுது அவர் பேச்சையே அவர் மாற்றியுள்ளார். இதற்கு முன்னாடி யுக்ரைன் வந்து எதெல்லாம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளதோ, ஜப்ரீஷியா, டோன்பாஸ் என்ற இந்த பகுதிகள் எல்லாம், அதை விட்டு கொடுத்தால் போர் நின்றுவிடும் என்று சொன்ன அதே ட்ரம்ப் அதே வாயால் ரஷ்யா இடங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது பேசியுள்ளார். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது ஒரு பழக்கமாகவே வைத்துள்ளார். அது அவர் ஒரு கொள்கையாகவே வைத்துள்ளார். இன்று அமெரிக்காவின் கொள்கை இரவில் எடுக்கும் முடிவு பகலில் மாறிவிடுகிறது. இதனால் அமெரிக்கர்களும் குழப்பமடைகிறார்கள், உலகமும் குழப்பமடைகிறது. ட்ரம்பின் உடல்நிலை பிரச்சனையோ அல்லது அவரின் செயல்பாட்டு கோளாறோ அல்லது அவரின் சுற்றி இருக்கும் நபர்கள், அவருக்கு அறிவுரை கூறும் நபர்கள், அவர்களின் இயலாமையோ என்னவென்று புரியவில்லை. ட்ரம்ப் ஒரு ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மையோடு செயல்பட மாட்டேன் என்று அதில் அவர் ஸ்டடியாக நிற்கிறார். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு அமெரிக்கா வந்து பல நாடுகளில், ஒரு நாடுல இல்லை பல நாடுகளில் பிரச்சனையில் தானாக போய் சிக்கிக்கொள்ளும் வாண்டடா. ஸோ பாகிஸ்தானுக்கு இது சந்தோஷமாக குதூகலமாக செய்தியாக இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்த செயல்பாடுகளால் நாள் குறிக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன். இப்போ அமெரிக்கா மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் சவுதி கூட ஒரு நியூக்ளியர் டீல் பண்ணியிருக்காங்களோ சார். சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு நியூக்ளியர் டீல் நடந்தது. அது அமெரிக்காவே கூட கொடுத்துருக்கலாம். ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் அவங்களோட பாலைவன பகுதிகளில், மலைப்பகுதிகளில் சுரங்கங்கள் இருக்கின்றன. அந்த சுரங்கங்கள் மூலம் ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டே ஒன்று கட்டி அமைத்துள்ளனர் என்று தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. இது பாகிஸ்தானில் உள்ள கஹன்பூர் பிளான்ட். அதன் மூலம் இந்த பிளான்ட், இந்த அணு ஆலையானது கட்டப்பட்டுள்ளதாக செய்திகள் கசிகின்றன. இது இஸ்ரேலை நோக்கி தாக்குதலுக்காகவா அல்லது ஈரானை நோக்கி தாக்குதலுக்காகவா என்று காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் இந்த மொத்த அமெரிக்கா, சைனா, இன்னொரு பக்கம் பார்த்தால் பாகிஸ்தான், இதன் செயல்பாடுகள் இருந்து குறிப்பிட்டு இந்த கைபர் பக்துன்வாவில் நடந்த தாக்குதலில் இருந்து நான் தெரிந்து கொண்டது, நான் புரிந்து கொண்டது, பாகிஸ்தான் எதை காட்ட விரும்பியதென்றால் நாங்கள் தாலிபானை தாக்க முடியும் என்று ஒன்று. அதாவது தேரிக்க தாலிபானை தாக்கினால் தாலிபானை தாக்க முடியும். பலூச்சுகளுக்கு அச்சத்தை ஊட்டுவது, ஆப்கானிஸ்தானுக்கு அச்சத்தை ஊட்டுவது, தேரிக்க தாலிபானுக்கு ஒரு பேரிடியாக விமானப்படை வைத்து எங்களால் தாக்க முடியும், எங்கள் இராணுவத்தை வைத்தல்ல, நாங்கள் திரும்பவும் எங்கள் பலத்தை புதுப்புலியுடன் பெற்றுவிட்டோம் என்று காட்டிக்கொள்வதற்கு, அதை வைத்து இந்தியாவிற்கும் ஆபரேஷன் சிந்தூர் பிற்பாடு கூட எங்கள் விமானப்படை முழுமையாக
செயலற்ற விமானப்படையை இன்று செயலுக்கு வந்துவிட்டது. தேவைப்பட்டால் இந்த விமானப்படை முழு ஆயத்த நிலையில் உள்ளது என்று மறைமுகமாக காட்டுவதாகவும் இது நாம் கருதலாம். ஓகே, நீங்கள் தெறிக்க தாலிபானை தாக்குனதை பற்றி சொன்னீங்க. ஸோ தெறிக்க தாலிபான் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்காங்க. ஆனால் தாலிபான் அப்படிங்கிறது ஒரு நாட்டையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இவங்களை தாக்கி தெறிக்க தாலிபான் இயங்குவதே தாலிபானின் சப்போர்ட்டில் தான், தாலிபான் அரசின் சப்போர்ட்டில் தான். அப்பொழுது தெறிக்க தாலிபானை தாக்கினால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரணாக எங்களுக்கு எதிராக செயல்படுவது தெறிக்க தாலிபான். நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எங்களை நிறுத்துவது, எங்களை கட்டுப்படுத்துவது இந்த தெறிக்க தாலிபான் தான். அதையே நாங்கள் முடித்து விட்டோம் என்றால், அந்த கதையை நாங்கள் முடித்து விட்டோம் என்றால், பலூச் லிபரேஷன் ஆர்மியின் கதையை முடித்து விட்டால் ஈரானுக்கு ஒரு பேரடியாக மாறக்கூடும், இந்தியாவிற்கும் மறைமுகமாக. அதே போல் தெறிக்க தாலிபானை முழுமையாக நாங்கள் அகற்ற முடியும் என்று காட்டினால் இது என்ன காட்டுகிறது என்றால், தேவைப்பட்டால் நாங்கள் ஆப்கானிஸ்தானிலும் நுழைவோம், இந்த விமானம் ஆப்கானிஸ்தானிலும் பறக்க முடியும். ஆப்கானிஸ்தான் தாலிபான் இராணுவத்திற்கு விமானப்படை இல்லை. ஆனால் இது யாருக்கு குறி என்றால், அடுத்து நாங்கள் ஆப்கானிஸ்தான் வரை உள்ளே நுழைய முடியும் என்று மறைமுகமான குறி. எங்கள் விமானப்படை செயலிழந்ததாக உலகம் கருதினால், இனிமேல் கருதி இருந்தது ஆபரேஷன் சிந்தூருக்கு தொடர்ந்து இப்பொழுது எங்கள் விமானப்படை அந்த முழு பலத்தையும் புத்துணர்வோடும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று காட்டுவதற்கு அப்பாவி குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் குண்டுமலை பொழிந்துள்ளார்கள் பாகிஸ்தான் விமானப்படையும் இராணுவம். எவ்வளோ தைரியசாலிகள் என்று, எவ்வளோ புத்திசாலிகள் என்று இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஓகே சார், அப்படி வெளிநாடு நியூஸுகளை தவிர்த்து இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு கூட்டம் நடக்குது சென்னையில். அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் காசாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பேசுகிறாரு. யார்? பிரகாஷ்ராஜ் அவர்கள். அவர் பேசுகிறாரு. இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது உண்மைதானே? ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவரே ஒரு இங்கிலீஷில் ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீனோசைட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையுமே நிறைய நியூஸ்லலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரகாஷ்ராஜ் எப்பொழுதுமே நடிகராக அவர் நடிப்பது, அவர் படங்களில் அவர் பேசும் விதம் அதெல்லாம் வேறு. அவர் நார்மலாக இயல்பாக இந்த ஊடகங்களுக்கு பேசும்போதோ இல்லை இது போன்ற விஷயங்களில் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடும் போதோ, அவர் கருத்துக்கள் தெரிவிக்கும் போதோ பதில் கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏனென்றால் புரிதல் இல்லை. புரிதல் இருக்க வேண்டும் என்றால் படிப்பறிவு என்று ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு பூகோளம் என்று ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், வரலாறு என்று ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அது பிரகாஷ்ராஜுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று எனக்கு தெரியாது. இல்லை, அவருக்கு நம்ம பதில் என்ன சார்? மோடி தான் காரணம்னு சொல்றாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? காவேரி தண்ணி வராததுக்கு பிரகாஷ்ராஜ் தான் காரணம் என்பது எப்படியோ அப்படிதான் இது. இல்லை சார், ஒரு பிரதமரையும் காவேரி தண்ணி தமிழகத்துக்கு கர்நாடகா கொடுக்க முடியாது என்று சொன்னால், அதற்கு பிரகாஷ்ராஜ் தான் காரணம் என்று சொன்னால், அது சரி என்றால் இது சரி. அது சரி நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்லை. அப்ப இது எப்படி சரின்னு சொல்றது? இதுதான் என் பதில். அந்த கூட்டத்தையே நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அந்த கூட்டத்தை நான் தப்பா பார்க்கல. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு அவரின் கொள்கை அவருக்கு இருக்கிறது. அவர் கொள்கையில் எனக்கு முரண் இருக்கலாம். அவர் அரசியல் தலைவர். ஜவஹர்லாவும் அரசியல் தலைவர். கொள்கையில் எனக்கு முரண் இருக்கலாம். அவர் பேசும் பேச்சில் முரண் இருக்கலாம். அரசியல் தலைவர். நேரடியாகவே அரசியலை அவர்கள் பேசுவதில் தவறு இல்லை. ஏன் ஓஐசி ஏன் இன்னும் இந்த பிரச்சனைக்காக பிரதமரை குறை சொல்லவில்லை? இதை பாலஸ்தீனை பற்றி இவ்வளோ கூச்சலும் குழப்பமும் இவ்வளோ அமளியிலும் ஈடுபடும் இவர்கள் இதை பற்றி மணிக்கணக்கில் பேசுவதற்கு தோள்பட்டையில் ஸ்கார்ஃப் அணிந்து கொண்டு வந்து பேசும் இவர்கள், ஹமாஸுக்கு ஒரு தீவிரவாத அமைப்புக்கு உறுதுணையாக பேசும் இவர்கள் எல்லாம் பெஹல்காம் தாக்குதல் நடந்தபோது 26க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் மற்ற வெளிநாட்டவரும் கொல்லப்பட்ட போது இவர்கள் எங்கே இருந்தார்கள்? இவர்களுக்கு மனதளவிலோ உடல் அளவிலோ ஏதோ கோளாறு ஏதாவது இருந்ததா? குறிப்பிட்டு இந்த நடிகர்களை நான் கேட்கிறேன், ஏதாவது கோளாறு இருந்ததா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை, இதே மாதிரி மனநிலையில தான் அப்பயும் இருந்தாங்க. ஏனென்றால் இவர்களின் மனநிலையே ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வக்ர எண்ணம் கொண்ட ஒரு மனநிலை.
அமீரை பற்றி நான் எவ்வளோ குறைவாக பேசினதோ அவ்வளோ நல்லது. ஏனென்றால் அவரை பற்றி பேசுவதற்கு கூட எனக்கு நான் கூசுகிறது. ஏனென்றால் அவரோட பழைய இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஆடை பற்றி, மாடை பற்றி, ஆளை பற்றி, எல்லாத்தையும் பற்றியும். ஸோ நடிகர்களோ இல்லை இந்த சினிமாவில் இருப்பவர்களோ அரசியலுக்கு வரட்டும், அவர்கள் படங்களை விட்டுவிட்டு அங்கே வந்து பாராளுமன்றத்துக்கோ இல்லை சட்டசபைக்கோ வந்து அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கட்டும். அதை விட்டுவிட்டு சந்தடி சாக்கில் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இது போன்ற நாட்டுக்கு எதிரான பேச்சை, பிரதமருக்கு எதிரான பேச்சாக இருந்தால் பரவாயில்லை, இந்திய பிரதமரால் தான் அங்கே இது நடக்கிறது அப்படின்றால் இந்திய பிரதமருக்கு அதே பாலஸ்டைனும் அதே இஸ்ரேலும் ஏன் அவருக்கு உயரிய விருதை கொடுத்தது? பாலஸ்தீனும் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், நீங்கள் வேணும்னா எடுத்து பாருங்க. என்ன விருது கொடுத்துருக்காங்க? அவர்கள் நாட்டின் உயரிய விருதான சிவிலியன் அவார்டு அப்படின்வாங்க. எப்படி நம்மளுக்கு பாரத ரத்னாவோ அது போன்று பாலஸ்தீன் நாட்டுக்கு உயரிய விருதை திரு மோடி அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அதே போன்றுதான் இஸ்ரேலும் அவர்கள் நாட்டின் உயரிய விருதை கொடுத்துள்ளது. 2 நாடுகளுக்கும் ஒரே சமயத்தில் சுற்றுப்பயணம் சென்றார். முதல் இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமரும் மோடி தான். முதல் பாலஸ்டைனுக்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமரும் மோடி தான். பாலஸ்டைன் என்ற ஒரு நாட்டை இவர் அங்கீகரிக்கவில்லை என்பதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா? பாலஸ்டைன் இருக்க வேண்டும், இஸ்ரேலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கிறதை தவிர்த்து பாலஸ்டைன் இல்லாத இஸ்ரேலோ இஸ்ரேல் இல்லாத பாலஸ்டைனையோ இந்தியா ஏற்காது. இருநாட்டு கொள்கையை தான் நம்ம இருநாட்டு கொள்கை தான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையாக இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்டைனை பொறுத்தவரை. ஆனால் காசாவில் ஹமாஸ் செய்த தாக்குதல்கள், ஹமாஸால் நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் ஹமாஸ் செய்வது சரி என்று நாம் ஒற்றுக்கொண்டால் ஜெய்ஷே முகமதும் லஷ்கர் தொய்பாவும் செய்வது சரி என்று நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். நான் சொல்வது புரிகிறதா? அந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறோம், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, கூடாது. அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்துள்ளோம். அதே சமயத்தில் நாம் பாகிஸ்தானை அடிக்கும் போது என்ன செய்தோம் என்றால் தீவிரவாத முகாம்களை தான் நாம் தாக்கினோம். அதன் பிற்பாடு நாம் தாக்கிய இராணுவ தளவாளங்களில் கூட இராணுவ அதிகாரிகள் தங்கும் வீடுகளை தாக்கவில்லை, முகாம்கள் அவர்கள் குடும்பங்களை தாக்கவில்லை, அவர்களின் கிடங்குகளையும் அவர்களின் தளங்களையும் ரன்வேக்கள் அதாவது விமானம் செல்லும் பாதைகளையும் தான் நாம் தாக்கினோம். கரெக்டா? அதில் உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால், அதுவும் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தால், பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள், அது போரில் ஒரு பகுதி. அவர்கள் தெரிந்தே இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளை அனுப்பும் போதே அவர்களுக்கு புரிதல் இருந்திருக்க வேண்டும் இந்தியா தாக்கும் என்று. இது வந்து மோடி அரசின் கீழ் இயங்கும் இந்தியா என்று அவர்களுக்கு ஒரு வாட்டி அல்ல, 2 வாட்டி அல்ல, பல்வேறு முறை நாம் புரிய வைத்தோம். அது முதலில் பத்தான்கோட் ஆகட்டும், உரி ஆகட்டும், அதன் பின் பாலாகோட் ஆகட்டும், பிறகு இப்பொழுது பேல்காம் தாக்குதலுக்கு பிற்பாடு நடந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் ஆகட்டும், 2 முறையும் சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஒன்ஸ் இட் இஸ் a happenstance, twice it is a mistake, thrice it is an enemy action அப்படின்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வரும். இது முதல் வாட்டி பண்ணும்போது ஏதோ நடந்துருச்சு, ஓகே போட்டோம் அப்படின்னு விட்டுறலாம். 2வது வாட்டி பண்ணால் இது தவறுன்னு சொல்லி பார்ப்போம். 3வது வாட்டி பண்ணால் வேணுமென்று செய்யும் செயல், எதிரி மனப்பான்மை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ ஹமாஸ் செய்த குற்றத்துக்கு ஹமாஸ் மீது பழிவாங்குவதும் ஹமாஸின் ஆட்களை கொல்வதும் சரியான போக்காக பார்க்கிறேன். ஆனால் காசாவை முழுமையாக அழிப்பதும், குழந்தைகளை கொல்வதும், பெண்களை கொல்வதும் அது இஸ்ரேலின் தவறான போக்கை காட்டுகிறது. இஸ்ரேல் அங்கே அந்த முழு காசா பகுதிகளை அழித்ததும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இருக்கவே இடமில்லாமல் இருப்பதற்கே அங்கே அந்த குறுகிய ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் அந்த குறுகிய வட்டத்துக்குள் இருக்கும் மக்களை எங்கே செல்வதென்று தெரியாமல், திக்கு தெரியாமல் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் மீது குண்டுமழை பொழிவது சரியான போக்காக இந்தியா வந்து அங்கீகரிக்க மாட்டாது. இதுவரை அந்த நிலைப்பாட்டை தான் நான் எடுத்துள்ளோம். இந்த புரிதல் இல்லாத நக்சல்களை போற்றி புகழ்ந்து படம் எடுக்கும் நபர்களும், ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தும் நபர்களும், ஒரு குறிப்பிட்ட மதத்தை கொச்சைப்படுத்தும் நபர்களும், தேவைப்பட்டால் அவர்கள் நடித்த படம் அண்டை மாநிலத்தில் வெளிவராது என்றால் மன்னிப்பு கேட்கும் நபர்களும், கட்டப்பாக்களை சொல்கிறேன் நபர்களும், காவேரி பிரச்சனை வரும்போது வாய்மூடி பேசுவோம் என்று மௌனம் காக்கும் நபர்களும் இந்திய பிரதமரை பற்றியோ இந்திய வெளியுறவு கொள்கையை பற்றியோ பேச அருகதை அற்றவர்கள் என்னை பொறுத்தவர். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி.
ஜெயின் நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.